ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 36வது ஸ்லோகம். அங்கம் தே மிருது ஷீத முக்த மதுர உதாரை குணை கும்பதஹ க்ஷீராப்தே கிம் ருஜிக்ஷதாம் உபகதா மன்யே மகார்கா ததஹ இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்தகிருத்ரிமகதம் திவ்யம் வபுன்னார்ஹதி. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீரங்கநாயகியே, திருப்பார்கடலில் இருக்கிற அரசன் என்ன தெரியுமா பண்ணா? சந்திரனோட அழகை, அதோட குளிர்ச்சி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டான். சந்திரனோட மென்மையும் உனக்கு கொடுத்துட்டான். இந்த கற்பக மரத்தோட ஈகைத்தன்மையும் உனக்கு அழிச்சாச்சு. அமிர்தத்தோட இனிமையும் உனக்கு கொடுத்தாச்சு. இதனால் இப்போ எப்படி இருக்குது? சந்திரன், கற்பகம், அமிர்தம் எல்லாம் வெறும் சாறு பிழியப்பட்ட வெறும் சக்கை போல் இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா, அவள் இப்போ ரொம்ப பெருசாக இதெல்லாம் போற்றி போற்றி கவிதை பாடுறா. சந்திரனையும் கற்பகத்தையும், அது வெறும் சக்கை தான். பட் அவள் ஏன் இப்படி போற்றி பாடுறா? இப்படியான முரண்பாடுகள் நிறைந்த கவிஞர்கள் மூலமாக உன்னோட திருமேனியை வர்ணிக்க முடியுமா? அந்த வர்ணனைகள் உன்னை திருமேனிக்கு தான் பொருந்துமா அப்படிங்கிற